கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? யோசேப்ப தேவன் நல்லா வச்சுக்குவேன்னு 17 வயசுல இந்த மாதிரி காரியங்களை யோசேப்ட்ட ஆண்டவர் பேசுறாரு. ஆனா அவர் நல்லா வச்சுக்குவேன்னு சொன்ன அந்த காரியம் யோசேப்பே எதிர்பார்த்திராத வித்தின் 24 hours நடந்துச்சு. யோசேப்பு எதிர்பார்த்திராத நாள் அது. நல்லா வச்சுக்குவேன்னு சொன்ன அந்த வாக்கு தத்தம் யோசேப்பு எதிர்பார்த்திராத நாள்ல தான் அது நடந்துச்சு. நேத்து வரைக்கும் காவல் கடன்ல இருந்த யோசேப்பு இன்னைக்கு நிலைமை மாறுது. இதெல்லாம் வந்து ஆண்டவரால தான் செய்ய முடியும். எப்பவுமே புரிஞ்சுக்குங்க, ஆண்டவர்கிட்ட தன்னை தந்தவன், ஆண்டவருக்கு பின்னால இருக்கிறவன், ஆண்டவரை சார்ந்து வாழ முடிவெடுத்து வந்துட்டவன், ஆண்டவருக்கு பின்னால நடக்க துணிஞ்சிட்டவன், இந்த மனுஷன், இந்த மாதிரி ஆள் யாருமே யோசேப்ப, யோப, ஆபிரகாம, ரூத்த, நகோமிய பேசாம போகவே முடியாது. யாரு? யாரெல்லாம் கர்த்தர்ட்ட தங்களை ஹேண்டிங் ஓவர் பண்ணாங்களோ, எங்க வாழ்க்கையை மட்டும் இல்ல கர்த்தாவே, எங்களையுமே ஆண்டவரே உங்கள்கிட்ட படைக்கிறோம். நம்மளை படைத்தவர்கிட்ட யாரெல்லாம் தங்களை படைச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே யோப, நோவாவ, ரூத்த, நகோமிய, யோப, யோசேப்ப, ஆபிரகாம இவங்களை பேசாம அவங்க கடந்து போகவே முடியாது. ரெண்டாவது, இவங்களை அடிக்கடி பேசாம அவங்களால இருக்கவும் முடியாது. செம கேரக்டர் இவங்க எல்லாமே இந்த லைஃபுக்கு. இது வந்துட்டு ஒரு ஷைன். இதை புரிஞ்சுக்கணும். யோசேப்பை பத்தி, யோபை பத்தி, ஆபிரகாம் பத்தி என்ன வேற அடிக்கடி பேசுறாரு, வேற பேசாம போக மாட்டேங்க, வேற ஆள் பேச மாட்டேங்கிறாரு, என்னது அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஆடு பின்னால இருக்கு, இது பின்னால இருக்கிற ஆளுன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கே உரிய மாடல் ரோல்கள் இவங்க எல்லாமே அங்கதான் கத்துக்கிறாங்க அவங்க. ஆமாண்ணா. ஏன்னா என்னைய அவருக்கு பின்னால இருக்கு எனக்கு ஒரு பழகி கொடுக்கும் போது எனக்கு இந்த ரோலெல்லாம் திரும்ப திரும்ப பேசினார், இந்த கேரக்டர் எடுத்து எடுத்து பேசினார். யோபை பத்தி, ஆபிரகாம் பத்தி, யோசேப்பை பத்தி எத்தனை தடவை பேசியிருப்பாரு. கொட்டி கிடக்கு அவங்கள பத்தி பேசணும்னா. இன்னைக்கு காலையில பேசினார் இல்லையா, அப்படி 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 வந்துட்டு கிளாஸ் போனதுல 5 பாயிண்ட், அதே காரணம் நேரம் போகும். அந்த மாதிரி எத்தனையோ பாயிண்ட் யோசேப்பை பத்தி பேசியிருக்கிறாரு, பேசிக்கிட்டே இருப்பார். ஏன்னா இவங்க வந்து சரியான ஆதாரங்கள், ஆதார புருஷர்கள் அவங்களாம் இந்த வாழ்க்கைக்கு. ஆண்டவர் அதெல்லாம் பேசுவார். நம்ம இதை வந்து அடையாளங்களை பேசுறேன். இவங்களை பேசாம இவங்க கடந்து போக முடியாது, அடிக்கடி பேசாம இருக்கவும் முடியாது. திடீர்னு அங்க இருந்து தான் சப்ஜெக்ட் அவங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஆனா இந்த மாதிரி பேசுறாங்கன்னா புரிஞ்சுக்குங்க, பின்னால இருக்கிறாங்க. அவங்க தெரியுதோ தெரியலையோ பின்னால இருக்கிறாங்க, பின்னால இருக்கிறாங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 11ஆம் வசனம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 11ஆம் வசனம். எப்பப்ப ஆண்டவர் பைபிள்ல இருந்து வசனம் தராரோ அப்பப்போ வசனத்தை எடுத்து படிச்சுங்க. நேரம் வசனத்தை காட்டாம போயிட்டே இருப்பார், சரண்டு டைம் போயிடும். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1:11. ஒரு ஆள் பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 6 எடுத்து வச்சுக்கோங்க, சீக்கிரம் வாசிக்கலாமா? தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும், சர்வத்தையும், அனைத்தையும், எல்லாத்தையும் அதீன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். வாசிக்கிறது 11 நினைக்கிறேன். நான் சொன்னது நம்பர் 1, 3:1. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு.
சூரியனுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயமும் உண்டு. சமயங்கிறது நேரத்தை குறிக்குது, காலங்கிறது சீசனை குறிக்குது. காலமும் நேரமும். அப்ப வானத்தின் கீழே நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கும் டைம் இருக்கான். அது என்னன்னு தான் 2ல இருந்து சொல்ல வர்றாரு அவரு. நம்ம அங்க போக வேண்டாம். இப்ப 11 வாசிங்க. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்து வைத்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆகையால் கிரியையை மனுஷன் கண்டுபிடியா. இதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து 8:6 வாசிங்க. பிரசங்கி 8:6. எல்லா காரியத்துக்கும் காலமும் ஒரு காரணமும், நியாயங்கிறது ரீசனை குறிக்குது, காரணமும் உண்டு. ஆதலால் மனுஷனுக்கு நேரிடும் சஞ்சலம் மிகுதி. இந்த 3 வசனத்திலையும் பக்காவா ஒரு செய்தி நமக்கு பதிவு செய்யப்படுது. எல்லா காரியத்துக்கும் ஒரு காலம் உண்டு, டைம் உண்டு. சரிங்களா? அப்ப காலம் இல்லாம காரியம் மட்டும் தனியா நடக்காது அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்குள்ள முதல்ல வரணும். நம்ம காலம் இல்லாம காரியம் தனியா நடக்காது. காலத்தோட தான் காரியம் நடக்கும். காலத்தையும் காரியத்தையும் தனியா நாம பிரிக்க முடியாது. காலத்தையும் காரியத்தையும் இங்க பிரிச்சு பார்க்கறதான் பிரச்சனை. காலத்தையும் காரியத்தையும் நாம தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. 2 சேர்ந்து வரும், 2 சேர்ந்து முடியும். அதான் ஒவ்வொரு காரியத்துக்கும் காலமும் காரணமும் உண்டு. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழே நடக்கிற ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். சரிங்களா? அப்ப காலம் இல்லாம காரியம் மட்டும் தனியா நடக்காது. மேலும் குறிச்ச காலம் வராம குறிச்ச காரியமும் நடக்காது. யோசேப்புக்கு நல்லா இருப்ப, நல்லா வச்சுக்கோன்னு சொன்ன காரியம் உண்மை. ஆனா அது குறிச்ச காலத்துல அந்த குறிச்ச காரியம் நடக்கும். அப்பத்தான் நடக்கும். 30வது வயசு, 17வது வயசுல அவனுக்கு குறிச்ச காரியத்தை உரைக்கிற காலம். 30வது வயசுல குறிச்ச காரியம் நிறைவேறுகிற காலம். காரியத்தை வாக்க சொல்ற காலம் ஒண்ணு இருக்குன்னா வாக்கு நிறைவேறுகிற காலமும் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மைண்ட் செட் நமக்கு வரணும். இந்த காலங்கள் டாபிக் ரொம்ப அருமையான சென்சிட்டிவான டாபிக், ரொம்ப அருமையான டாபிக். நல்லா புரிஞ்சுட்டேன்னா மனசு அமைதியாகும். காலம்ங்கிற டாபிக். குறிச்ச காலம் வந்துட்டா, அதாவது தேவனுடைய காலம், அவர் காலம் வந்துட்டா எல்லாம் தானா நடக்கும். அண்டர்லைன் வேர்டு, தானா நடக்கும், அதுவா நடக்கும். அந்த குறிச்ச காலம் வந்துட்டா பார்வோனுக்கு சொப்பனம் வர்றது பார்வோன் முயற்சி பண்ண வேண்டி இல்லை, தானா சொப்பனம் வரும். யோசேப்பின் பார்வோனுக்கு அந்த குறிச்ச காலம் வந்துட்டா காவல் கிடங்கிருந்த யோசேப்ப தானா அழைக்கப்படுவான். அவன் முயற்சி பண்ண தேவையில்லை வெளியே வர்றதுக்கு, தானா அழைக்கப்படுவான். தானாங்கிற வீடுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று ஆட்டோமேட்டிக்கா, இன்னொன்னு யார் உதவி இல்லாம.
2 மீனிங், டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கு. இங்க நான் சொல்ற மீனிங் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆட்டோமேட்டிக்கா எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக். இது வந்து ஒரு தானா. இன்னொன்று வந்துட்டு யாருமே தேவையில்லை, நானே செய்வேன். யாருடைய ஹெல்ப்பும் தேவையில்லை, யாருடைய சப்போர்ட்டும் தேவையில்லை. நானே செய்வேங்கிறது ஒரு தானா. இல்ல அவனே செஞ்சிருவாராம். கேள்விப்படுறீங்களா? இதான் அது, அந்த ஒரு தானா. நான் சொல்ற இந்த தானா ஆட்டோமேட்டிக். முயற்சி பண்ணவே தேவையில்லை, தானா நடக்கும். அதின் காலத்துல அதின் காரியம் தானா நடக்கும். அந்த காரியம் நடக்குங்கிறதுல நம்முடைய நம்முடைய ரோல்மே தானா நடக்குங்கிறத உள்ளடக்கின வார்த்தை. நாம ரோல் பண்றதும் தானா நடக்கும், தானா நடக்கும். காலம்தான் மேட்ரு, நடக்கும். அதான் யோசிப்பு முயற்சி பண்ண தேவையில்லை, பார்வன் முயற்சி பண்ண தேவையில்லை. பார்வனுக்கு சொப்பனம் தானா வந்தது, யோசிப்பு தானா அழைக்கப்பட்டான். பார்வோன் அழைச்சி யோசிப்பு அழைக்கப்பட்டான். பட் யோசேப்பு முயற்சி பண்ணாம உள்ள வந்தான். அதை சொல்ல வந்தேன் நான். யோசேப்பு முயற்சி பண்ணாம உள்ள வர்றான். பார்வோனுடைய சொப்பனத்தை கேட்டவனையும் யோசேப்புக்கு தானா வியாக்கியானம் வெளிப்படும். யோசேப்பின் வியாக்கியானத்தை அந்த ஜனங்கள், பார்வோன் கூட்ட ஜனங்கள் கேட்டவனையும் தானாகவே நம்புவார்கள். எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள், மறுப்பு தெரிவிக்க மாட்டார்கள். இந்த சொப்பனத்தை கேட்ட பார்வோனுக்கு தானாவே யோசேப்ப அப்பாயிண்ட் பண்ண மனசு வரும். நீங்க அதான் சொல்றேன். அப்ப நான் எனக்கு ஆண்டு கத்துக் கொடுத்தது, அவர் காலம் வந்துட்டா, குறிச்ச காலம் வந்துட்டா எல்லாமே தானா நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இந்த வேலை புரிஞ்சுங்க, தானா நடக்கும். மாட்டேன்னு சொல்றதுக்கு யாருக்குமே ரைட் கிடையாது, எந்த காரியத்துக்கு ரைட் கிடையாது. நோ ரைட், நடந்தே தீரணும். தான் அந்த குறிச்ச காலத்தினுடைய பவர். தேவன் போட்ட அந்த போட்டுட்டு டேட் போடுவாரு, அங்க மந்த் எல்லாம் போடுவாரு. அது அவ்வளவு வேல்யூ. நடந்துரும், நடக்கும், நடந்தாகணும். சரிங்களா? நம்பர் 1, அவர் காலம் வந்துட்டா எல்லாம் தானா நடக்கும் என்பது மாத்திரமல்ல, எல்லாம் சட்டு புட்டுன்னு நடக்கும், தீவிரமா நடக்கும், பட்டு நடக்கும். அதான் ரெண்டையுமே புரிஞ்சுக்கணும். அவர் காலத்துல நடக்கிற அந்த மகிமை, அவர் காலத்துல அவர் காலத்துல காரியம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். ஒண்ணு தானா நடக்கும், இன்னொன்னு பட்டு நடக்கும். சும்மா இருக்காது, சட்டு புட்டு நடந்துரும். அதாவது தானா நடக்கும், வேகமா நடக்கும். அர்த்தம் தானா நடக்கும், வேகமா நடக்கும், பட்டு நடக்குது. அதான் நேத்து காவல் கடங்க, இன்னைக்கு சட்டு புட்டு நடக்கும். அத்தனை வருஷம் வேதனைய ஒரு நாள்ல மாத்தி விட்டுருவாரு, ஒரு செய்தியில மாத்துவாரு, அட்மாஸ்பியரை மாத்தி விடுவாரு. சட்டு புட்டு நடக்கும். நம்பலாமா அந்த சத்தியத்தை? இது சத்தியம், நான் சொல்றது சத்தியம். அப்ப குறிச்ச காலம் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒண்ணு தானா நடக்கிற காலம், 2வது சட்டு புட்டு நடக்கிற காலம். சரிங்களா? இங்க முயற்சிக்கு வேலை இல்லை, ஸ்லோக்கு வேலை இல்லை. இப்படி போவோம் சந்திப்போம், அது ஓகே ஆகும், அப்படி போனா அப்படி சந்திப்போம், ஓகே ஆகும். எப்படி நடந்துச்சுன்னே தெரியல பிரதர், எத்தனை பேர் சொல்றாங்க. அது வரைக்கும் லோன் கிடைக்கல, கிடைச்சிருச்சு பிரதர். அந்த மனுஷன் சரின்னு எப்படி சொல்லான்னு தெரியல. அதான் அது நடக்கும். அதனால ஸ்ட்ராங்கா நான் பிலீவ் பண்ணுவேன். குறிச்ச காலத்தினுடைய அவனுடைய முகத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன். குறிச்ச காலத்தினுடைய மூஞ்சி என்னென்ன தெரியும். மூஞ்சி இப்படிப்பட்டது. தானா நடக்கும், சட்டு நடக்கும், நடக்கும். நம்பலாமா? குறிச்ச காலம்தான், கவனிங்க, குறிச்ச காலம்தான் ஒண்ணு நடப்பதற்கு ஏற்ற காலம். ஒண்ணு நடப்பதற்கு ஏற்ற காலம் எதுவோ அதுவே அவர் குறிச்சு வச்சிருக்கிற காலம். அதை புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியம். குறிச்ச காலம் அவர் காலம் சொன்னோன்னையும் அவர் ஏதோ குத்து மதிப்பா ஒரு டயத்தை போட்டுட்டு, அப்படித்தானே போடுவேன். ஆணவத்துல அவர் குறிக்கிறதே இல்லை எதையுமே. திமிரு, ஆணவம். நான் கடவுள்கிட்ட அந்நிட கேட்கறது,
அப்படிதான் குறிப்பேன். இப்பெல்லாம் தர முடியாது. நான் டேட் குறிச்சிருக்கேன். எப்படி குறிச்சிங்க? அது ஏசுண்டா. அப்படி ஒரு எந்த காலத்தையும் குறிக்கவே இல்லை அவரு. ஒரு காரியம் நடக்கிறதுக்கு பொருத்தமான, ஏற்றதான, சரியான டைம் எதுன்ட்டு அவர் முன்னாலே பார்த்து டேட்டை போடுறாரு. அப்படிதான் அவர் குறிக்கிறாரு. ஒரு காரியம் நடக்கிறதுக்கு எந்த காலம் பொருத்தமோ, ஷூட்டோ, ஃபிட்டோ, மேட்சோ, அதை முன்னமே கண்டு டேட்டை போடுறாரு. இப்படிதான் போடுறாரு. இதுல வந்து ஈகோ கிடையாது, ஒரு ஆணவம் எதுவுமே கிடையாது அவர்கிட்ட. அப்ப குறிச்ச காலத்துல புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு தானா நடக்கும், ரெண்டு சட்டுப்படி நடக்கும். குறிச்ச காலங்கிறது என்னன்னு கேட்டா அது ஆணவத்துல வந்த வெளிப்பாடு இல்ல, பொருத்தமானதை பார்த்து வந்த வெளிப்பாடு. இது இப்ப நடக்கும்டா, ஏசு இப்ப வரக்கூடாதுடா, அப்ப வரணும்டா, அப்பதான் பிறக்கணும்டா, இப்ப செகண்ட் கம்மிங் இல்லடா, இது ஷூட் ஆகாதுடா, இப்ப வரக்கூடாதுடா. இந்த அளவுக்கு அவர் அவ்வளவு கிளாரிட்டியா காலத்தை குறிக்கிறாரு. அதனால இஷ்டத்துக்கு கண்ணை மூடிட்டு அவர் குறிக்கல எதையுமே. இல்ல ஆணவத்திலே அவர் குறிக்கல, குத்துமைப்பா ஒரு காலத்தை குறிச்சு போடுவான், அப்படியும் குறிக்கல. நம்ம சொல்றதா சட்டம், இவங்க கேட்கறது குறிடா, அப்படியும் அவர் குறிக்கல. ஒரு காரியம் நடக்கிறதுக்கு எது ஃபிட்டோ, மேட்சிங்கோ, அது அந்த நேரத்தை அவர் குறிக்கிறாரு. அப்ப புரிஞ்சுக்கணும், இந்த காரியம் நடக்கிற அப்படின்னா இது ஏற்ற காலம் இல்ல, இதுக்கு பொருத்தமான காலம் இது இல்ல. அதனாலதான் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே எழுப்புதல் தெரியும் தான். உங்களுக்கு 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 இல்லையா? எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கே, எப்ப எழுப்புதல் தெரியும் தான். அப்ப செய்யுங்க. குறிச்ச காலம் வரலடா. என்ன யாராவா குறிச்சு வச்சாங்க? இதெல்லாம் குறிச்சு வச்சீங்க, யாராவது குறிச்ச மாதிரி சொல்றீங்க? நான் தானே குறிச்சேன்டா, இது பொருத்தமான காலம் இல்லடா. அப்படிங்களா? ஆமா, இது இப்ப நடக்க கூடாது. எழுப்புதல் இப்ப நடக்க கூடாதுடா. உனக்கு வேணா தெரியும் இப்ப நடக்கணும்ட்டு, நடக்க கூடாதுடா. இது ஃபிட், நான் நினைக்கிறேன் இது ஃபிட் இல்ல, எனக்கு தெரியுது இது ஃபிட் ஆகாது. ஆனா நான் பார்த்து ஃபிட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த காலத்தை. அப்ப பாரு, சூப்பரா இருக்கும் பாரு அப்படிம்பாரு. அப்ப பாரு. அதனால நம்முடைய தேவனை பத்தி நல்லா புரிஞ்சுக்குங்க. சொல்றேன் நானு, பைபிள படிச்சு புரிஞ்சுக்கிட்டாவே கொஞ்சம், அவரோட பழகி புரிஞ்சுக்கிட்டோம்னா பர்சனலா புரிஞ்சுக்குவோம். அதெல்லாம் பர்சனலா புரிஞ்சுக்கிட்டது. இப்படிதான் அவர் பேசுவார் நம்மகிட்ட. பர்சனலா நான் பேசுறேன், நான் இப்படிதான் இப்படி இருக்கிறாரு, இப்படிதான் அவரு பண்றாரு. காலங்களை இப்படிதான் குறிச்சு குறிச்சு போட்டு வச்சிருக்கிறாரு. சரிங்களா? அதனால அதான் ஆண்டவர் பேசுவார், ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் அப்படிம்பாரு. அந்த ஏற்ற காலம், அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில். அந்த ஏற்ற காலம் இஸ் ஈக்குவல் டு மேட்சிங், பொருத்தமான காலம். அதாவது யோசேப்பு தன்னுடைய 30வது வயசுலதான் பார்வோனுக்கு அடுத்தபடியா உட்கார்ந்தாதான் அதுதான் ஏற்ற காலம் அப்படின்னு தேவன் கண்டார். அதுக்கு முன்னாடி இல்லை யோசேப்பு. அத அப்ப அப்ப அவனுடைய அந்த 30 வயசு ஆகும் பத்தியா, நீ அப்பதான் நீ அங்க அறியணும் யாருன்னு, சரியா? அதான் பொருத்தமா இருக்கும். அந்த காலத்துக்கு நீ கரெக்டா ஃபிட் ஆவ, அங்க இரு நீ, இப்ப இடையில வரக்கூடாது. அதனாலதான் பாருங்களேன், குறிச்ச காலம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு காரியத்துக்கு தேவன் குறிச்ச காலம் அந்த வர்றதுக்கு முன்னாடி அவர் நீங்க என்னதான் தொந்தரவு பண்ணாலும் சேவடங்காதுல சங்குதன மாதிரி இருப்பார், கண்டுக்கவே மாட்டாரு. நீ சின்ன பிள்ளை கேப்பாடா, இப்ப நடந்துங்க, இப்ப நடக்க கூடாதுடா, பொருத்தம் இல்லடா, இப்ப நடக்க கூடாதுடா, அழுவாதடா, வேற எதாவது பேசும் வாடா, இப்படியேதான் பேசுவாரு. இப்ப நடக்க கூடாதுடா, நான் குறிச்சு வச்சதுனால சொல்லலடா, அதுதான் இப்ப நடக்க கூடாது, அப்ப நடந்தாதான் சரிங்கிறதுதான குறிச்சு வச்சிருக்கேன், அதை போய் மாத்த எப்படிறா அப்படின்னு பண்ண மாட்டேன். அதனால இந்த குறிச்ச காலத்தை நல்லா நீங்க புரிஞ்சுக்குங்க. குறிச்ச காலம் ஒண்ணு இருக்கு, அது அவர் காலம். அந்த குறிச்ச காலங்கிறது பொருத்தமான காலத்தை குறிக்குது. அந்த குறிச்ச காலத்துல காரியம் தானா நடக்கும், சட்டுப்பட்டு நடக்கும். ஏன்னா எல்லா காரியத்துக்கும் காலம் இருக்கு நம்ம புரிஞ்சிருக்கிறோம். ஆனா அவருடையவர்களுக்கு எல்லா காரியத்துக்கும் குறிச்ச காலம் ஒண்ணு இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். குறிச்ச காலத்துல தான் எல்லாம் நடக்கும். ஆமாண்ணா. அதனால பண்ணவே முடியாது. நாம நம்மளை மீறி ஒரு காலத்துக்குள்ள அடப்பட்டு கிடக்கிறோம், ஒண்ணுமே செய்ய முடியாது.
ஆமென். நமக்கு நல்லது நடக்கும்போது, நமக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம், நல்ல செய்தி, நல்ல காரியம் நடக்கும்போது, நாம நல்லவங்க அப்படிங்கிறதுனால அவர் நமக்கு அதை செய்யல. நமக்கு ஒரு நல்ல இனிப்பு செய்தியை கேள்விப்படுறோம். நமக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது, நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, நாம நல்லவங்க அப்படிங்கிறதுனால ஆண்டவர் நமக்கு அந்த செய்தியை தரல. ஆண்டவர் நமக்கு அந்த காரியத்தை செஞ்சு கொடுக்கல. மாறாக அவர் நல்லவருங்கிறதுனால தான் அதை நமக்கு அவர் செஞ்சாரு. நான் ரொம்ப நற்கிரிகள்ல பண்ணேன் பிரதர். கஷ்டம் வந்தவங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணியிருக்கேன். ஆண்டவர் எப்படி போய் கை விடுவாரு? எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறார் பிரதர். நாம நல்லவங்க அப்படிங்கிறதுனால ஆண்டவர் உனக்கு நன்மை செய்கிறாருங்கிற தாட்டையே எடுத்துடணும். தாட்டே நம்மள கொன்றும் ஆள. அப்ப கெட்டது நடக்கும்போது என்ன சொல்லுவீங்க? நாம கெட்டது செஞ்சுட்டோம் பிரதர். இந்த புத்தி ஏன் வருதுன்னா, நீங்க நல்லது செய்யும் போது நீங்க கொண்டு வந்தீங்கல்ல முன்னாடி, அதனால இது வருது. அதனாலதான் இது இப்ப வருது. இந்த பிரச்சனை ஏன் வருது? இதெல்லாம் வருது. நான் கண்டுபிடிச்ச ஒண்ணு, எனக்கு வெளிப்பட்ட ஒண்ணு, நான் அறிஞ்சுக்கிட்ட ஒண்ணு வாழ்க்கையில. ஆனா இந்த புத்தி வருது. அப்ப என்ன சொல்றேன், ஒரு நல்ல செய்தியே நம்மளை தேடி வரும்போது, நல்ல வாய்ப்பு, நல்ல டோர் நமக்காக ஓபன் பண்ணி கதவு தட்டும் போது, நாம நல்லவங்கிறதுனால ஆண்டவர் நமக்கு செஞ்சு தரல, அவர் நல்லவருங்கிறதுனால நமக்கு செஞ்சு தராரு. நீ நல்லவன் புரிஞ்சுக்காதடா, நான் நல்லவன் புரிஞ்சுக்கடா. நீ கண்ணுக்கு வரக்கூடாதுடா, நான் தான்டா கண்ணுக்கு வரணும். இதான் ஆண்டுடைய அந்த இறுதிய குமுறல். என்னடா நீ ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கிற? நான் உனக்கு நல்லது செஞ்ச உடனே ஒண்ணு நினைக்கிறேன். என்ன நினை? ஆமேனா? அப்ப நம்ம நல்லவங்கிறதுனால நல்லது செய்யல, அவர் நல்லவருங்கிறதுனாலதான் நமக்கு நல்லது செஞ்சாரு. பிரதர், நீங்க சொல்றது நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் பிரதர் இது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது எனக்கு. அதுக்கு பிரதர் நற்கிரியை செய்தான் நல்லது செய்வாரு. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதான பிரதர் அறுப்பான். மனுஷன் நல்லது விதைச்சேன் பிரதர், நல்லதா அறுக்கிறேன். இது என்ன பிரதர்? வசனத்தின்படி பேசுறேன் பிரதர். கலாத்தியர் 6 தெளிவா இருக்கு பிரதர். எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் பிரதர். அதனால நீங்க அது ஒரு சைடா பேசக்கூடாது, இதே நம்ம பேசணும். நம்மளே கொஞ்சம் பேசணும் பிரதர். அப்படி நீங்க சாதிச்சீங்கன்னா நான் சொல்றேன், மீறி சாதித்தால் நாம நல்லவங்களா இருக்கிறதுக்கு நாம காரணம் இல்ல, அவர்னு நீங்க நினைக்கணும். நான் உங்களை எங்கிட்டு போக விட மாட்டேன். நான் நீங்க காரணம் இல்ல. விதைச்சது நீங்க, விதையை கொடுத்தது அவருமே. நான் நல்லது செஞ்சது நீங்க, நல்லது செய்ய மனசை தந்தது அவர். நான் சொல்றேன், விதை அவரு, விதைச்சது நீங்க. உங்களை உள்ள ஏத்தவே மாட்டேன். நான் மேடையில் அவரை தான் ஏத்துவேன். ஃபர்ஸ்ட் பாயிண்டா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட மீறி இறங்கி அடிச்சாங்கன்னா வசனத்தை வச்சு, அடுத்த பாயிண்ட வச்சு அடிக்கணும். நீங்க நல்லவங்களா இருக்கிறதுக்கு நீங்க காரணம் இல்ல பிரதர், நல்லவர் தான் காரணம். ஆமேனா? அப்புறம் ஒரு ஒரு காரியத்துல நம்ம வெற்றி அடைகிறோம், சக்சஸ் பண்றோம், ஜெயிக்கிறோம். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமும் கர்த்தரால் வரும். அப்ப நம்ம ஒரு காரியத்துல வெற்றி அடைகிறோம், ஜெயிக்கிறோம். அந்த மாதிரி நேரத்துல நம்மகிட்ட ஸ்டஃப் இருந்ததுனாலதான் அப்படிதான் நாங்க ஜெயிச்சோம். அடுத்தது பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் லைன் வேற, ரெண்டாவது லைன் நல்ல ஒரு ஸ்டஃப் பிரதர் கிட்ட, நல்ல நாலேஜ், ஒரு கமிட்டடா ஒர்க் பண்ணும், நல்ல ஒரு அப்படி சொல்லுவாங்க. ஸ்டஃப் பிரதர், ஸ்டஃப், அவ்வளவு ஸ்டஃப், அவ்வளவு பிரயாசம், அவ்வளவு கமிட்மெண்டோட ஒர்க் பண்ணி இருந்ததுனாலதான் நாங்க ஜெயிச்சோம் என்றல்ல. நீங்க ஜெயிச்சது குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாச்சுன்னா அதனால இல்ல.
ஓடுகிறவர்களுக்கு வேகமுள்ளவர்கள் வேகமும் போதாது. பிழைப்புக்கு சௌரியவான்களின் ஞானவான்களின் ஞானமும் போதாது. பிரசங்கி 9 படிச்சு பாருங்க. போதாது. இவர் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். தொட்ட வசனம் 20 வருஷம் முன்னாடி நான் வேலை செய்யற ஸ்தலத்துல முன்னாடி எழுதி போட்டேன். எழுதி போட்டு பார்த்து அப்படியே கழுவி விடுவேன். அப்பயே அதை தொட்டுச்சு இந்த வசனம். போதாது போதாது போதாது. அப்ப என்னையா வேணும்? சமயமும் தேவை செயலும் நேரிட வேண்டும். சார் அப்ப பிரசங்க படிச்சு பாருங்க. நம்மளை எந்த அளவுக்கு அவரை அடைச்சு வச்சிருக்காருன்னு தெளிவா சொல்லியிருப்பாரு. அடைச்சு வச்சிருக்கிறாரு. மனுஷர் இந்த கடும் தொல்லியில் அடிபடும்படிக்கு தேவன் அவர்களுக்கு நியமித்திருக்கிறார் என்று அறிந்தேன். ஓப்பன் எழுதுறாரு சாலமோன். நல்லா அவரையும் நம்மளையும் சூப்பரா எழுதியிருப்பாரு பிரசங்கில. நம்முடைய லட்சணம் என்ன, அவர் இருக்கிற லெவல் என்ன இதுவார் கிளியரா. அதான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்ப நம்மகிட்ட ஸ்டஃப் இருந்ததுனாலதான் நாம ஜெயிச்சோம் அப்படின்னு இல்ல, ஜெயிக்கட்டுன்னு அவர் விட்டதுனாலதான் நம்ம ஜெயிச்சோம். நாங்க பாருங்க பயங்கரமா பிளான் பண்ணி செவ்வாய் கிரகத்துல நிப்பாட்டிட்டோம் பிரதர். ஸ்டஃப் பிரதர், ஸ்டஃப். நான் சொல்றேன், விட்டுட்டு போன அவர் விட்டதுனால விட்டோம். எங்கேயுமே மனிதர்களை மேடல ஏத்த மாட்டோம். நான் ஏத்த மாட்டேன், எங்கேயுமே ஏத்த மாட்டேன், எங்கேயுமே ஏத்த முடியாது, ஏத்தக்கூடாது. சரி, மீறி சாதித்தால் ஸ்டஃப் இருப்பதற்கு நாம காரணம் இல்ல, அவர்னு நினைக்கணும். விசுவாசி இப்படிப்பட்ட ஒரு உணர்வு, இப்படிப்பட்ட ஒரு தீவிரம், இப்படிப்பட்ட ஒரு சீடு, இப்படிப்பட்ட ஒரு வேகம் நமக்குள்ள உருவெடுத்து நம்மளை முன்றதுக்கு நாம காரணம் இல்லை, அவரு அப்படின்னு அடுத்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம கொடி, நாம ஒரு கொடி. மீறி சாதித்தால் அவர் கையெழுத்து போடாம இந்த நன்மை உனக்கு நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஜெயமோ இந்த நன்மையோ உனக்கு நடந்திருக்க வாய்ப்பே இல்லப்பா. ஹீஸ் எ மாஸ்டர். அவர் கையெழுத்து போடாம நீங்க ஜெயிச்சிட்டீங்களாக்கும். அவர் கையெழுத்து போடாம நல்லது டோர் தட்டிருச்சாக்கும். மத்தேயு 10:29 உள்ள கொண்டு வரணும். மத்தேயு 10:29 அடி உள்ள கொண்டு வரணும். இஸ் எ மாஸ்டர். எந்த இடத்துலயும் நம்மளை உயர்த்தாதபடி தேவன் நம்மளை அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடக்குறாரு. என்ன என்ன கூட்டிதானடா, இது காரணம் இல்ல, நான் தான்டா மாஸ்டரு, நான் கழிச்சு கூட நடக்காதுல, வேற என்ன பேச போற, என்ன இருக்கு, ஒண்ணும் இல்லையே, சரி போ போல. இந்த மாதிரி இந்த வசனங்கள்லாம் அப்படியே நம்மகிட்ட விளையாடணும். மத்தேயு 10:29, யோவான் 15:5 எல்லாமே இதுல வருது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட வெளிச்சம். ஆமென். மூணு கலர்ல கையெழுத்து போடுவது ஆண்டவருடைய வழக்கம். 3 கலர். தேவன் கையெழுத்து போடுறாரு தெரிஞ்சு போச்சு. தேவன் கையெழுத்து போடாம எதுவுமே நடக்காதுன்ட்டு கன்ஃபார்ம். அவர் சைன் போடுற இடத்துல இருக்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. சைன் போடுற ஆளாவும் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. மத்தேயு 10:29. அப்ப அடுத்து நீ அதை புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அருமையான சின்ன ஒரு வெளிச்சம், சத்தியம், இது புரிஞ்சுச்சே ஆகணும், தெரிஞ்சு இருக்கணும். கையெழுத்து போடாம நடக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, அடுத்து புரிஞ்சுக்க வேண்டிய அடிஷனல் ட்ரூத் இது தெரியும் நமக்கு. அவர் 3 கலர்ல 3 கலர் கோடுல கையெழுத்து போடுறாரு. என்ன கலரு? என்ன கலரா இருக்கும்? கிரீன், ரெட்டு,
எல்லோ எல்லோல போடுறாரு. எல்லோல எடுத்து போடுறாரு. அவரு 3 பேனா வச்சிருக்கிறாரு. 3 கலர்ல போடுவாரு. ஆனா எல்லாமே அவரு கையெழுத்து தான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங். கிரீன் கலர்ல சைன் பண்ணிட்டா ஓகே, நீ தாராளமா செய்யலாங்கிறார் நம்மள. புசிக்கவே புசிக்கலாம். கிரீன் சைன். ஓகே, நீ சாப்பிட்டுக்கலாம். ஓகே, நீ ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நீ படிச்சுக்கலாம். ஓகே, நீ போய்க்கலாம். ஓகே ஓகே. அப்பனா முழு இருதய சம்மதத்தை தெரிவிக்கிறாரு. ஓகேடா, கட்டிக்கோ, ராஜா வைக்கோ, ஓகே பண்ணிக்கோ. சரிங்களா? இது கிரீன் சைன். எல்லோ கலர் சைன் எடுத்து, எல்லோ கலர்ல எடுத்து அவர் சைன் பண்ணிட்டார் அப்படின்னா, நீ செய்யாத, வேணாம், பிரச்சனை இருக்கு, வேண்டாம், வெயிட் பண்ணு, செய்யக்கூடாது, நீ இதை சாப்பிடக்கூடாது, இப்ப நீ அந்த இடத்துக்கு போய் ஜாயின் பண்ணாத, இப்ப போய் பேசாத, வேணாம். இது எல்லோ கலர் சைன். ரெட் கலர் எடுத்து சைன் பண்ணிட்டாருன்னா, வேண்டாம், செய்யவே செய்யாத, செய்யவே செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, புசிக்குனாலே சாவாய். ஸ்ட்ரிக்ட். கிரீன் சிக்கல்னா போயிரு, எல்லோனா நிதானி, ரெட்டா போகவே போகாது. 3 கலரை யூஸ் பண்றாரு. இன்னுமே அது இருக்கு பைபிள்ல. சரிங்களா? பைபிள் ஃபுல்லா இருக்கு, நிறைய ஆதாரம் இருக்கு. சைன் போடுவார் அவர். அதனால ஆண்டவர் கையெழுத்து போட்டிருக்காரு பிரதர், ஆசீர்வாதத்துக்கு என்ன சைன் போட்டிருக்காருன்னு கவனி, என்ன கலர்னு பாரு முதல்ல. அதான் மேட்ரு. ஆண்டவர் கையெழுத்து இல்லாம நடக்குமா பிரதர்? கையெழுத்து இல்லாம நடக்காது. ஆனா என்ன கலர் போட்டிருக்காருன்னு கவனிங்க. ரொம்ப கவனம் அது. என்ன கலர் போட்டிருக்கிறாரு? ஆண்டவர் கையெழுத்து இல்லாம உலகத்துல பாவம் இருக்குமா பிரதர்? இருக்காது. இப்ப அதனால என்ன சொல்லுவீங்க? பாவம் செய்யலாம் பிரதர். ரெட் கலர் போட்டிருக்காரு, விளையாடாதீங்க. பாவம் இருக்க அனுமதி, பாவம் செய்ய அனுமதி இல்லை. பாவம் இருக்கிறதுக்கு கிரீன் சைன், பாவம் செய்வதற்கு ரெட் சைன். கலரை பாருங்க சாமி. கையெழுத்து மட்டும், அதை மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன கலர்னு பாருங்க. புரியுதுங்களா? மத்தேயு 10:29 நீங்க கையெழுத்து இல்லாம நடக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்து புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியம் அது. கலரா கவனிக்கணும். கையெழுத்து இல்லாம நடக்குமா பிரதர் அப்படின்னா என்ன கலரு? செய்யலாங்கிறாரா, செய்யாதங்கிறாரா, செய்யவே கூடாதுங்கிறாரா? என்ன கலர்னு பாருங்கப்பா. கையெழுத்து இல்லாம எதுவுமே நடக்காது பிரதர், கையெழுத்து இல்லாம இதெல்லாம் நடக்குமா பிரதர்னா, அப்ப எல்லாத்துக்குமே அவர் கிரீன் சைன் போட்டுருக்கான்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இல்ல. பிசாசு இருக்கிறதுக்கு கிரீன் சைன் போட்டிருக்கிறாரு, ஆனா பிசாசுக்கு இடம் கொடுக்க நமக்கு ரெட் சைன் போட்டு வச்சிருக்கிறாரு. ரெண்டுக்குமே சைன் தான், கலர் மாறுதுப்பா, கலர் மாறுதுப்பா. ஒட்டு மொத்தமா பிளைண்டா கையெழுத்து இருக்குன்னு சொல்லாதீங்கப்பா. நீங்க புரிஞ்சுக்கணும் சத்தியத்தை. கையெழுத்து இப்ப என்ன சைன், என்ன கலர் போட்டிருக்கான் பாருங்கப்பா. ஆமேனா? கிரீன், எல்லோ, ரெட் சைன் கன்ஃபார்ம், கலர் மாறுது. என்ன பேன் அடுத்து போடுறாரு கவனிச்சிருங்க. அதுதான் அவரோட பழகணும். என்ன கலர் போட்டிருக்காரு? கையெழுத்து போட்டிருக்கிறாரு உண்மை, ஆனா என்ன கலர் போட்டிருக்கிறாரு? செய்யலாங்கிறாரா, செய்ய வேணாங்கிறாரா, செய்யவே கூடாதுங்கிறாரா? கவனம். பாவத்துக்கு ஸ்டிக் நோ சைன் போட்டாரு, கிரெட் அது நோ. அதான் யோசிப்பு ஓடுனா, தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? அப்ப என்ன செய்யறது? கையெழுத்து தான் இல்ல. ஆண்டவர் கையெழுத்து இல்லாம இந்த அட்மாஸ்பியர் கிரியேட் ஆயிருக்குமா? ஆண்டவர் கையெழுத்து இல்லாம போத்துபார் மனைவிக்கு இப்படி ஒரு எண்ணம் நம்ம மேல வந்திருக்குமா? ஆண்டவர் கையெழுத்து இல்லாம நாமளும் இங்க தனியா போத்திபார் மனைவி சந்திக்க வந்திருப்போமா? எல்லாம் ஆண்டவர் கையெழுத்து இருக்கு பிரதர். இப்படிதான் நம்மளை பிசாசு வஞ்சிப்பான். கலரா கவனிக்கணும், கலரா கவனிக்கணும். ரெட் சைன் போட்டார்னா ஓடணும் அந்த இடத்த விட்டு. ஓடு ஓடு ஓடு, ரெட் கலர் சைன் பாது இடத்த காலி பண்ணு.
சைன் தான், கலர் மாறுது, வேற கலர்ல சைனு, கவனம். ஆமீன். சரி, அப்படியே இது நம்ம செய்யறது செய்யலாமா, இது சம்மந்தப்பட்டது. இதையும் புரிஞ்சுக்கணும். அடுத்து அதனுடைய இன்னொரு லேயர், இதையும் புரிஞ்சுக்கணும். கிரீன் கலர் சைனு வேண்டான்னு சொல்லாத, ஏத்துக்கோ. நம்மளை இப்ப அக்செப்ட் பண்ணாமா வேணாமா, அடுத்ததுல வராதிங்க. முதல்ல செய்யலாமா செய்யக்கூடாதா, ரெண்டாவது நீ செய்யலாமா செய்யக்கூடாதா. இப்ப உன்னை சந்திக்குது, நீ அக்செப்ட் பண்ணலாமா அக்செப்ட் பண்ணக்கூடாதா, இது வராது. உன்கிட்ட ஒரு அவுட்புட். இப்போ உன்கிட்ட அவுட்புட் எப்படி ரிலீஸ் ஆகணுமா வேணாமா, முதல் பாயிண்ட். ரெண்டாவது இப்போ உனக்கு தேடி வர இன்புட்டை நீ அக்செப்ட் பண்ணாமா வேணாமா, ரெண்டாவது பாயிண்ட். இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, கிரீன் கலர்ல சைன் போட்டாருன்னா வேண்டான்னு சொல்லாத, இந்த கஷ்டமான பாதை உனக்கு வேணும், சோதனையை சகிச்சுக்கோ, மாட்டேன்னு சொல்லாத, கசப்ப குடிடா, மாட்டேன்னு சொல்லாதரா. அப்ப ஆண்டவர் தான் கழுத்து போட்டிருக்கிறாரு இந்த கசப்பு. அதை ஏத்துக்க சொல்றாருன்னா இல்ல, கிரீன் கலர் தான் போட்டிருக்காரு, நம்ம ஏத்துக்கணும். இதை நம்ம பைபாஸ் பண்ண முடியாதான், நம்ம இந்த பதை கடந்தா ஆகணுமா சொல்லிட்டாரு. கிரீன் கலர் இது, அப்படி புரிச்சுக்கணும். அப்ப ஆண்டவர் கையெழுத்து போடாம என்னை ஒருத்தன் அடிச்சிருப்பானா பிரதர், ஆண்டவர் கையெழுத்து போடாம லாரி மோதி இருக்குமா பிரதர். எப்ப உன்னை ஏத்துக்க சொல்றாரா அந்த கலரை கவனிங்கப்பா, உன்னை செய்ய சொல்றாரா இல்லையா அந்த கலரை பாரு. இந்த பக்கம் உன்னை ஏத்துக்க சொல்றாரா இல்லையா அந்த கலரை பாரு. ரெண்டையுமே கவனிக்கணும், வாழ்க்கையில ரெண்டுமே டிஸ்டர்ப் ஆகும். ஏத்துக்க சொல்றாரா, ஆமா இது ஏத்துக்க சொல்றாரு. இதெல்லாம் பழகும் போதுதான் நமக்கு புரியும். சொல்லுவார், கிளியரா தம் காமிச்சு கொடுப்பாரு, ஏய் ஏத்துக்கிட கிரீன் கலர் அது, சரிங்க ஆண்டவரே உமக்கு சித்தமானா நீங்க கொடுமாலாம், நீங்க ஜீசஸ் கிரீன் சைன் ஏத்துக்குங்க என்ன, அதான் கிரீன் சைன். கசப்பு தான் கிரீன் சைன், அங்கீகரிக்கணும்ப்பா. ஓகே. அப்புறம் எல்லோ கலர் சைன்னா வேண்டாம், மறு இடம் கொடுக்காத, விட்டு வேணாம், அங்கீகரிக்காத, ஒத்துக்காத, ஏத்துக்காத, நம்பாத, விரும்பாத, வேண்டாம், மறுப்பு தெரிவி. முதல்ல சம்மதம் தெரிவி, ரெண்டாவது எல்லோ கலரு மறுப்பு தெரிவி. வேண்டாம் சொல்ற, நீ எதுக்கு கொடுத்தாலும் குடிக்கிற, வேண்டாம் சொல்லு. நீ எதுக்கு சாப்பிடுற, வேண்டாம் சொல்லு. இல்ல ஆண்டவரே நீங்க கையெழுத்து போடாம எனக்கு கொடுக்க முடியுமா, நான் எல்லோ கலர் போட்டு கொடுத்துருக்கேன் சைனை, மறுப்பு தெரிவிடானா, சரிங்க ஆண்டவர் எல்லாத்தையும் ஏத்துக்கூடாதோ. அப்ப அவர் கையெழுத்து இல்லாம நமக்கு நம்ம ஒரு காரியம் நமக்கு நேரிடுமா அப்படின்னு எல்லாத்தையும் ஏத்துக்க சொல்லல. அவரு எல்லாத்தையும் ஏத்துக்க சொல்லல, ஏத்துக்கவும் சொல்றாரு, மறுக்கவும் சொல்றாரு. மூணாவது முடிப்போம். மூணாவது ரெட் கலர் சைன் போட்டா ஏத்துக்கவே ஏத்துக்காத, எதிர்த்து நில், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், எல்லோ கலர் சைன். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், ரெட் கலர் சைன். ரெட் கலர் மறுப்பு தெரிவிப்பா, தெரிவிச்சிட்டியா, தெரிவிச்சிட்டாண்டவரே. அப்புறம் என்ன, டாமா துரத்துறான், ரெட் கலர் எடுப்பாரு, விரட்டுறான், எழுறானி எந்திராணி விரட்டுறான், ஏத்து நில்ல, அவனுக்கு ஓடி போவான் பாருப்ப. இதான் ரெட் கலர் சைன். இப்படி 3 கலர்ல சைன் போடுறாரு அவரு. என்ன கலர்னு பார்க்கணும், எல்லாம் சைன் தான். என்ன கலர், ஒவ்வொரு கலரும் நமக்கு ஒரு விஷயத்த சொல்லுது, அதை கவனிச்சு நம்ம வாழணும். எல்லாம் கழுத்து தான் பிரதர், எல்லாம் கழுத்து எங்களுக்கு தெரியும். அதனால அவர் கையெழுத்து, அவர் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. அவர் கையெழுத்து இல்லாமல் எதுவும் நடக்காங்கிறத சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டா, இதை புரிஞ்சுக்க தவறோம்னா மாட்டிக்குவோம், இதை புரிஞ்சுக்கலாம் மாட்டிக்குவோம். இதை சேர்த்து புரிஞ்சுக்கணும். அவர் கையெழுத்து இல்லாமல் நடக்காது, ஆனா 3 கலர்ல சைன் போடுறாரு, கவனமா கவனிக்கணும். என்ன கலர்ல கையெழுத்து போட்டிருக்கிறாரோ அதுக்கான அவுட்புட் நம்ம இருந்து வரணும். ஏத்துக்க சொல்றாரா, மறுக்க சொல்றாரா, எதுக்கு சொல்றாரா, செய்யலாங்கிறாரா, செய்ய வேணாங்கிறாரா, செய்யவே கூடாங்கிறாரா.
ஆமென். சோ அவர் கையெழுத்து இல்லாமல் எதுவுமே நேரிடாது, நடக்காது என்பது உண்மையே. ஆனால் என்ன கலர்ல கையெழுத்து போட்டிருக்கிறார் என்பதே கவனிக்கப்பட வேண்டியது. மத்தேயு 10:29 புரிஞ்சுக்கிட்டவங்க இதை சேர்த்து புரிஞ்சுக்கணும். இந்த 3 கலருமே பைபிள்ல புகுந்து விளையாண்டுருக்கிறார். இந்த 3மே வந்திருக்கு பைபிள்ல. 3மே வந்திருக்கு. நீங்க படிக்கும்போது, பைபிள் படிக்கும்போது நான் பாருங்க, என்ன கலர்னு பாருங்க, கரெக்டா அதுல இருக்கும். நான் சொல்ற 3மே அதுல இருக்கும்.